வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஏழை மக்களோட பசிய போக்குறதுக்காக அரசாங்கம் வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அஸ்வசும நிவாரண பணம் இது தகுதியான மக்களோட கைகளுக்கு போய் சேருதா? அப்படி இல்லைன்னா அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க மூலமா கொள்ளையடிக்கப்படுதா? மலையகத்துல இருக்க நோர்வூட் மற்றும் தலவாக்கலை பிரதேச செயலகங்கள்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிதி மோசடி இன்னைக்கு நாள்ல வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா நோர்வூட் பிரதேச செயலக பிரிவுல ஏழைகளுக்கு சேர வேண்டிய 16 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிவாரண பணம் அரசு அதிகாரிகளோட சொந்த கணக்குகளுக்கும் அவங்களுடைய அம்மா, மனைவி, நண்பர்கள், ஆசிரியர்களோட தனிப்பட்ட வங்கி கணக்குகளுக்கும் முறைகேடா பரிமாறப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு. 30 லட்சத்துல ஆரம்பிச்ச இந்த விசாரணை இன்னைக்கு 16 மில்லியன் ரூபாவையும் தாண்டி 13க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள், இளைஞர் சேவை அதிகாரிகள், ஆசிரியர்கள்ல இருந்து போலீஸ் ஊழியர்கள் வரைக்குமே நின்றிருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு மோசடி எப்படி திட்டம் தீட்டி நடத்தப்பட்டது? இதோட பின்னணியில யார் யாரெல்லாம் இருக்காங்க? யாருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கு? யாருக்கு எதிராக சட்டம் செயற்பட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். இன்னைக்கு நாள்ல இப்படி ஒரு செய்தி வெளியாகுது. அது என்ன செய்தி அப்படின்னா, நோர்வூட் பிரதேச செயலகத்துல 1,62,00,000 இடம்பெற்ற அஸ்வசும பயனாளிகளோட நிதி மோசடி செய்த சந்தேகத்திற்குரிய 2 பேரையும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இன்னைக்கு நாள்ல ஹட்டன் நீதவான் நீதிபதி பீட்டர் பால் முன்னிலையில முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்துல இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவங்க கிட்ட வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா நீதிபதி இன்னைக்கு வரைக்குமே அவங்கள நீதிமன்ற காவல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது. இந்த உத்தரவுக்கு அப்புறமா இன்னைக்கு நாள்ல மறுபடியும் அவங்க நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. அதோடதான் இன்னைக்கு நாள்லயும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. என்ன அப்படின்னா, இல்ல எதிர்வரும் 25ஆம் தேதி வரைக்கும் இவங்க 2 பேரையும் விளக்கமறியல்ல வைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேர் மட்டும்தான் மோசடியில ஈடுபட்டு இருக்காங்களா? இவங்க 2 பேருக்கு எதிராக தான் சட்டம் செயற்பட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு நாள்ல எங்களுக்கு இந்த சம்பவம் தொடர்பான இன்னும் பல தகவல்கள் பிரத்யேகமா கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்களை தான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நாங்க வெளிப்படுத்துறதுக்கு தயாரா இருக்கும். முதலாவதா, இந்த நோர்வூட் பிரதேச செயலகத்துல ஏழை பயனாளிகள்ல சில பேர் எங்களுக்கு வர வேண்டிய அஸ்வசும நிவாரண பணம் இன்னுமே வந்து சேரல அப்படின்னு ஒரு முறைப்பாடு வழங்குறாங்க. இந்த முறைப்பாட்டுக்கு அப்புறமா தான் இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது, நிதி மோசடி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவர ஆரம்பிக்குது. நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் அவங்களுக்கு கிடைச்ச மனுவுக்கு அப்புறமா தான் நோர்வூட் பிரதேச செயலகத்துக்கு போன ஒரு ஆய்வுக்குழு முதற்கட்டமா நடத்தின விசாரணைகள்ல 30 லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. முதலாவதா போன விசாரணை குழு மூலமா 30 லட்சம் ரூபாய் நிதி மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகுது. அதுக்கப்புறமா எழுமாறா, அதாவது ஒரு சந்தேகத்தோட அடிப்படையில அதுக்கப்புறமா ஒரு 10 பேர் கொண்ட குழு மறுபடியும் அந்த பிரதேச செயலகத்துக்கு போயிட்டு அங்க ஒரு சோதனை நடவடிக்கையை மேற்கொள்றாங்க. அந்த இடத்துல சந்தேகத்தின் அடிப்படையில எழுமாறா ஒரு சில அதிகாரிகளை அவங்க விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. இப்படி விசாரணைக்கு உட்படுத்தின சந்தர்ப்பத்துலதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்களுடைய உறவினர்களோட கணக்குக்கு, அதாவது அங்க பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோட உறவினர்களோட கணக்குக்கு, அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோட உறவினர்களோட வங்கி கணக்குலையும் இந்த அஸ்வசும பணம் மோசடியான விதத்துல பரிமாறப்பட்டிருக்கு, வைப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. இதுக்கப்புறமா தான் விசாரணைகள் இன்னும் தீவிரப்படுத்தப்படுது. அதை தாண்டி இப்போ பல தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துல இப்போ வரைக்கும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி கைது செய்யப்பட்டிருக்க 2 பேருக்கு தான் இன்னைக்கு நாள்ல விளக்கமறியலும் நீடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்ப வெளியாகிருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில இந்த மோசடி எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, உண்மையாவே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை பயனாளிகளோட தனிப்பட்ட விவரங்களை சிஸ்டம்ல அப்படியே வச்சுட்டு பண பரிமாற்றம் செய்யப்பட வேண்டிய அந்த வங்கி கணக்கு, பேங்க் அக்கவுண்ட் நம்பரை மட்டுமே அதிகாரிகள், அங்க இருந்த அந்த அதிகாரிகள் அவங்களுக்கு தேவையான அந்த வங்கி கணக்கை, பேங்க் அக்கவுண்ட் நம்பரை அந்த சிஸ்டம்ல போட்டிருக்கதா தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது
வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணம் அவங்களுக்கு வழங்கப்படாம தன்னுடைய சொந்த உறவினர்களோட கணக்குகளுக்கும், அம்மாவோட கணக்குக்கும், மனைவியோட கணக்குக்கும், நண்பர்களுடைய கணக்குக்கும் இந்த மாதிரி பரிமாறப்பட்டிருக்கு. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை வச்சுட்டு அங்க பேங்க் அக்கவுண்ட் கேட்கிற அந்த இடத்துல மட்டும் அவங்களுக்கு தேவையான பேங்க் அக்கவுண்ட் நம்பரை போட்டு இந்த விஷயம், இந்த மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு. இப்படி கைதாகி இருக்கக்கூடிய 2 பேர்ல ஒருத்தர் நோர்வூட் பிரதேச செயலக முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர். தன்னோட அம்மாவோட வங்கி கணக்குலையும் பொகவந்தலாவில் இருக்கக்கூடிய தன்னோட நண்பரோட வங்கி கணக்குலையும் மோசடியா அஸ்வசும பணத்தை பரிமாறி இருக்கதா இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நண்பரோட வங்கி கணக்கு மூலமா மட்டுமே கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கைமாறி இருக்கதா தான் எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதுல கைதாகி இருக்கக்கூடிய மற்றொரு அதிகாரி தன்னோட மனைவி மற்றும் மனைவி வழி உறவினர்களோட கணக்குகளுக்கு இந்த அஸ்வசும நிதியை பரிமாறி இருக்காரு அப்படின்னா கைமாற்றி இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹட்டன் கல்வி வலயத்தை சேர்ந்த 6 ஆசிரியர்களோட வங்கி கணக்குகளுக்கும் இந்த 2வது சந்தேக நபர் மூலமா அஸ்வசும பணம் முறைகேடா அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த நோர்வூட் பிரதேச செயலாளரோட அதிகாரப்பூர்வ உத்தியோகபூர்வ கணினி பாஸ்வேர்டு, அவருடைய சிஸ்டம் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை பயன்படுத்தி தான் இந்த மோசடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால பிரதேச செயலாளர் மேலேயும் இப்ப விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கதா ஒரு விஷயமும் இப்போ வெளிப்படுத்தப்பட்டு இருக்கு. இவ்வளவு சம்பவங்களும் நோர்வூட் பிரதேச செயலகத்துல மட்டுமே நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 16 மில்லியன் ரூபாய் வரைக்குமே அஸ்வசும பணத்துல நிதி மோசடி நடந்திருக்கு. இது எல்லாமே இந்த ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அரசாங்கம் மூலமா கொடுக்கப்பட வேண்டிய இந்த நிதியை தான் அரசு அதிகாரிகள் தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக தன்னுடைய சொந்த வங்கி கணக்குகளுக்கு இந்த மாதிரி கைமாற்றி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு. இந்த மோசடி நோர்வூட் பிரதேச செயலகத்தோட மட்டுமே நிக்காம பல துறைகளுக்கும் பரவி இருக்கு அப்படிங்கிற விஷயம் விசாரணைகள்ல வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இதுல மிக முக்கியமா இளைஞர் சேவை அதிகாரிகள், பொகவந்தலாவ உதவி இளைஞர் சேவை அதிகாரி ஒருத்தர் மூலமா 11 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி முறைகேடு நடந்திருக்கு. அதே மாதிரி தலவாக்கலை உதவி இளைஞர் சேவை அதிகாரியோட கணக்குக்கும் அஸ்வசும நிதி போய் சேர்ந்திருக்கு. இவங்க 2 பேர்கிட்டையும் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தோட உள்ளக கணக்காய்வு பிரிவு கொழும்புல வச்சு தீவிரமான விசாரணைகளை நடத்தி வாக்கு மூலமும் பதிவு செஞ்சிருக்கதா எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரியே இது நோர்வூட் பிரதேச செயலகத்தோட மட்டுமே நிக்கல. தலவாக்கலை பிரதேச செயலகத்தோட அஸ்வசும பொறுப்பாளர் ஒருத்தர் தன்னோட உறவினரோட கணக்குக்கு ஒரு பெரிய தொகையை மோசடியா கைமாற்றி இருக்கதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல பயந்து போன அதிகாரி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த முழு பணத்தையும் மறுபடியும் பிரதேச செயலாளரோட உத்தியோகபூர்வ கணக்குக்கு மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த பணத்தை மாத்தி இருக்கதாவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலுமே பணம் திரும்ப செலுத்தப்பட்டாலும் கூட செஞ்ச குற்றம் தான் அப்படிங்கிறதுனால போலீஸ் விசாரணைகள் அவருக்கு எதிராகவும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி இந்த பணம் அஸ்வசும நிதி அப்படிங்கிறது ஹட்டன் கல்வி வலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆசிரியர்களோட தனிப்பட்ட வங்கி கணக்குக்கும் கைமாற்றப்பட்டிருக்கு. இப்படி கைமாற்றப்பட்ட விவரங்கள் திரட்டப்பட்டு விசாரணைகள் இந்த ஆசிரியர்களுக்கு எதிராகவும் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில ஹட்டன் போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தை சேர்ந்த ஒரு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்திற்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு. இப்ப வரைக்குமே இந்த சம்பவங்கள்ல 2 பேர் கைதாகி அவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையிலையும் இருக்கு. ஆனா இப்படியான பின்னணியில இந்த 2 பேரை தாண்டி இன்னும் 13 பேர் இந்த நிதி மோசடியோட தொடர்புல இருக்கதாவும் அவங்க எல்லாருமே அரசாங்க ஊழியர்கள் அப்படிங்கிறதும் தான் இன்னைக்கு நாள்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில எங்களுக்கு எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, இது அரசியல் கேள்வி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நிர்வாக கேள்வி அப்படின்னு சொன்னா கூட அதுல தப்பு கிடையாது. நாட்டுல இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கீழே செயற்பட்டு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான பல கொள்கைகளை அறிவிச்சு அதை செயல்படுத்திக்கிட்டும் இருக்கு. ஆனா அடிமட்ட நிர்வாக அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஏழை மக்களோட பணத்தை சுரண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்தை எப்படி கட்டுப்படுத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த சம்பவத்துல எழுப்பப்படுது. முதலாவது, நாட்டுல
பொருளாதார நெருக்கடியால ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மலையக பெருந்தோட்ட பகுதி ஏழை மக்களோட அஸ்வசும நிவாரண பணத்தை கொள்ளையடிக்க அரசு அதிகாரிகளுக்கு எப்படி அதிகாரம் வழங்கப்படுது, இந்த ஒரு தைரியம் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த சம்பவத்துல எழுப்பப்படுது. அதை தாண்டி தலவாக்கலையில மோசடி செஞ்ச அதிகாரி பணத்தை திரும்ப கொடுத்துட்டதால அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுப்பப்படுது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்னு ஜனாதிபதி எந்த மேடையில சொன்னாலும் எந்த இடத்துல பேசியிருந்தாலும் கூட இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது சட்டம் எல்லாருக்கும் சமமா செயற்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. இவ்வளவு விஷயங்களும் போக இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ கைதாகி இருக்குது இந்த சம்பவத்துல 2 பேர். இதை தாண்டி இன்னும் 13 பேர் இந்த சம்பவத்தோட தொடர்புல இருக்கதாவும் அவங்களுக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு தகவலும் தான் வெளியாகி இருக்கு. இந்த 13 அதிகாரிகள் அஸ்வசும பட்டியல்ல சேர்க்கிறதுக்காக பொதுமக்கள் கிட்ட லஞ்ச பணம் பெற்றிருக்கதாவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அப்போ இவங்க நிதி மோசடி செஞ்சிருக்காங்க, அதை தாண்டி மக்கள் கிட்ட லஞ்சமும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. என்னதான் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக செயற்படுது அப்படின்னு சொன்னாலும் இந்த லஞ்சம் தொடர்பாகவும் ஒரு அவதானம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த சம்பவத்துல தள்ளப்பட்டிருக்கு. இது வேற யாரோ செஞ்சிருக்காங்க, தனியார் துறை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் இதுக்கான நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தாவது பார்த்திருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல அரசாங்க ஊழியர்களே சரியா செயற்பட வேண்டிய, மக்களுக்கு சரியான விஷயங்களை கொடுக்க வேண்டிய அரசாங்க ஊழியர்களே மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்துல சுய லாபங்களுக்காக அந்த பணத்தை மோசடி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதாவது இந்த அஸ்வசும பட்டியல்ல சேர்க்கிறதுக்காக பொதுமக்கள் கிட்ட லஞ்ச பணத்தை வாங்கினாங்க அப்படிங்கிற தொடர்பான விசாரணைகள், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான விசாரணைகள் இப்ப வரைக்கும் ஆரம்பிக்கப்படவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில இருந்துகிட்டு தான் இருக்கு. இது ஒரு வலையமைப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த 13 பேரும் தனித்தனியா நிதி மோசடிகள்ல ஈடுபடல, இது ஒரு நெட்வொர்க்காவே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு நாள்ல எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. இந்த சம்பவங்கள் தொடர்பா, இந்த நிதி மோசடிகள் தொடர்பா நூரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மஞ்சுளா சுரவீராஜி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, அஸ்வசும மட்டும் இல்லாம சமுர்தி, கோவிட் காலத்துல வழங்கப்பட்ட இந்த 5000 ரூபாய் நிதி நிவாரணம் அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட எல்லா மானியங்கள்லையும் நுவரெலியா மாவட்டத்துல 10 பிரதேச செயலகங்கள்லையும் முழுமையான ஒரு தணிக்கை நடத்தப்படணும் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அவங்க மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அஸ்வசும பணத்தை இந்த மாதிரி மோசடி செஞ்சிருக்க சம்பவம் தொடர்பா நலன்புரி நன்மைகள் சபைக்கு கீழே விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கதா இப்போ ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இதுல மறுபடியும் எழுப்பப்படுற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, லஞ்சத்தையும் ஊழலையும் முற்றுமுழுதான் நாட்டுல இருந்து ஒழிக்கிறதா சொன்ன இந்த அரசாங்க ஊழியர்கள் விடுற இந்த மாதிரியான பிழைகளை, அவங்க ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பா ஏன் இதுவரைக்கும் முறையான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது தான். மலையக மக்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்ததா பெருமையா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய மலையக பிரதிநிதிகள் ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு மௌனம் காக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுப்பப்படுது. நோர்வுட் மற்றும் தலவாக்கலை பிரதேச செயலகங்கள்ல நடந்த இந்த 16 மில்லியன் ரூபாய் அஸ்வசும நிதி மோசடி அப்படி இல்லைன்னா ஊழல் அப்படிங்கிறது ஒரே ஒரு உதாரணமா மட்டும் இருக்கலாம். ஆனா நாட்டுல இருக்கக்கூடிய பல பிரதேச செயலகங்கள்லயும் இந்த மாதிரியான மோசடிகள் கண்ணுக்கு தெரியாம நடந்துகிட்டும் இருக்கலாம். இது தொடர்பா அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? உண்மைகள் இப்போ வெளிச்சத்துக்கு வர போகுது. அரசாங்க ஊழியர்களோட பாஸ்வேர்டையே பயன்படுத்தி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை மக்களோட பணத்தை திருடினதா சொல்லப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த சம்பவத்துக்கு உடந்தையா இருந்தவர்களுக்கும் சட்டம் எப்படி செயற்படணும்? இந்த சம்பவம் தொடர்பா வெளியாக இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.